ஷேய் பார்வதி அம்மா பாரத் மாதா 2 கணக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. டெல்லியிலேருந்து நான் இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு சொல்லி அந்த பேப்பரை வச்சு விளாண்டுட்டாங்க. இப்போ இந்த பேப்பரை வச்சு தான் பிடிப்பார், ஒரு விட்டு விட மாட்டார். பேப்பரை வாசிக்கா பேப்பரை விடுதா நிதியமைச்சர். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் 23 மாநிலத்துக்கு இப்போ இத்தனை 1000 கோடின்னு உள்ளே விடுவா. இந்த கோடி என்ன நடந்துச்சு தெரியுமாப்பா? பூரா பில்டிங்கை போட, 2ஆம் நம்பரை போட பூரா பாழாக்கி வச்சுருக்கானப்பா. உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையாப்பா? பூரா பில்டிங்கு, இந்த பேப்பரை விட்டு பாழாக்குனது பூரா பில்டிங்கு. அத்தனை லட்சம் கோடி பேப்பரை போட்டு அந்த ரொட்டேஷனில் மாற்றி 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 போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன செய்வான்? பூமியை அழிச்சிருவான், விவசாயத்தை அழித்து அப்படியே நெடுமாடு மாதிரி ஆணும் பெண்ணும் போவோம். நெடுமாடு எப்படி போவோம், எருவு மாடு எப்படி போவோம், அந்த மாதிரி போகுது. மூளையில் இல்லை, எந்த மூளையும் கிடையாது. நீதிமன்ற கோர்ட்டில் மட்டும் வழக்கறிஞர்களை ஏற்றி வச்சுருவான். கட்டான்னு ஏற்றி வச்சு வழக்காடுதோ உள்ளே வழக்காடி வெளியில் வழக்காடி பூரா தொலி எப்படி அடிக்கும் விவசாயத்தில், அந்த மாதிரி தொலி அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்கான். ஒரு ஆதார கார்டில் அவனுக்கு படுக்க எவ்வளோ இடம் கேட்காரு, அந்த கேள்வி கேட்காரு. அவன் பொண்டாட்டி அவன் புள்ள படுத்து உருளதுக்கு எவ்வளோன்னு கேட்காரு. அப்போ அந்த காகித பேப்பரை வச்சு இத்தனை வீடு கட்டலாமா, எவ்வளவு வண்டி ஜேசிபி வச்சு எவ்வளவு மண் அள்ளி இருப்பான், எவ்வளவு கல் மலைகளை உடைச்சிருப்பான், எவ்வளவு பூமியை பாழாக்குதான். மானிட கொசு மாதிரி இருக்கான். கொசு மாதிரி இருந்து அவரே சொல்லுவார், மாதிரி கொசு மாதிரி தான் இருக்கான். ஒரு மிச்சம்னா நசுங்கி கூழாக போயிடுவான். இந்த சேட்டை பண்ணுதானே அப்படிங்காரு. அவரே சொல்லுவார். நீதி அரசர் கொடி உலக நாடு பறக்கப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் நீதி அரசர் கொடி பறக்கு. யாரும் தப்ப முடியுமா? எல்லாம் யோசனை பண்ணி பாருப்பா. நீதிபதி ஜட்ஜி நீங்கள் எல்லாருமே டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். வழக்கறிஞர் யோசனை பண்ணி பாரு. பக்தியாக இருக்கிற ஐயா மேலே பக்தியாக இருக்க யோசிப்பான். ஐயா கொடி, நீதி அரசர் கொடி பறக்கு. ஐயையோ சோழி முடிச்சிருவார், 2 கொட்டை குண்டை கசக்கி தான் விடுவாருன்னு அவன் வாங்கிட்டு சொல்லுவான். புரியுதா? கடவுள் பக்தி, ஐயா பக்தியாக இருக்கிறவன் இந்த பூரா இந்த மதமாக பிரித்து கிடக்கிறவன் எங்கன்னு அழிக்கணும், எங்கே ஓடணும், எங்கே பாடணும்னு ஓடுவான். பிச்சு ரவரவையாக எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சு நடடா. இதுக்கெல்லாம் அதிகாரி பூரா போட்டு நாசம் பண்ணி கையெழுத்துக்களை போட்டு ஒரு அதிகாரி வீட்டில் 40-50 கோடி வச்சுருக்கான். ஒரு அதிகாரி வீட்டில் அதை விட பெரிய 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 அதிகாரிமா இந்த பிடி ஆஃபீஸரு, செடி ஆஃபீஸரு, விஓ, தாசில்தார் அந்த ஸ்டேஜ் ஒன்று ஒன்றா கூடி போகிறவன் 500 ஏக்கரா 500 கோடி 5000 கோடி 500 ஏக்கரில் கையெழுத்து போட்டுருவான். ஒரு அதிகாரி 500 ஏக்கர் வரைக்கும் கையெழுத்து போட்டிருப்பான், ஒத்த அதிகாரி. புரியுதா? அப்போ எத்தனை ஏக்கரில் எத்தனை அதிகாரி கையெழுத்து போட்டிருப்பான், ஆணும் பெண்ணும் கையெழுத்து போட்டு வீட்டில் எத்தனை ஆயிரம் கோடி இருக்கும். யோசனை பண்ணி பாருப்பா. அப்போ இவன் சொறி விடுதான், விளையாடு அப்படின்னு விடுதான். பூமியை பாழாக்குறதுக்கு அந்த பேப்பரை விட்டுட்டான். கடவுளோட சொத்தை பூமியை பாழாக்கணும், நம்ம பேப்பர் அடித்து பாழாக்கணும்னு அந்த வெறியில் இருக்கான். டெல்லியில் தமிழ்நாட்டில் 100க்கு 100 விரித்து போட்டு குடும்பமே பாழாக்கணும் உட்காந்துருக்கான் தமிழ்நாட்டு முதலமைச்சர். டெல்லியில் முதலமைச்சர் ஒரு லேடியை தூக்கி வச்சுருக்கான். அது என்ன போவோம், மொங்கா மண்டை மாதிரி போய்கிட்டு இருக்கோம். மொங்கா மண்டை மாதிரி இதில் கையெழுத்து போட்டு அதில் கையெழுத்து போட்டுன்னு அரசியல் வச்சுருப்பான். எல்லாத்துலேயுமே மேலேருந்து கீழே வரைக்கும் அரசியல்வாதி நியமித்த அதிகாரி, அரசியல்வாதி கீழே கவர்மெண்ட் வேலாக்கிறோம். இதில் கையெழுத்து போடு. அந்த கையெழுத்துக்கு பேனா பிடிச்சிருக்காரு. தெரியலடா, அரியட்ட முட்டா காமுட்டா பயடா முக்கால்